முதல் கிளாஸில் என் பெருமையை தற்பெருமையை எடுத்து சொன்னேன். இதே பள்ளிக்கூடத்தில் படித்து நான் இங்கேயே வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னு. 3வது பெஞ்சில் 2 பையன் சிரிச்சுங்கிறான். சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஏன்டா சிரித்தேன்னா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார், நாங்கள் அப்பப்போ சிரிப்போம். இல்லைடா ஏதோ என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானே சொல்கிறேன் சார். அவன் பயப்படுறான், நான் சொல்கிறேன் சார். இங்கே படித்தா வேலை கிடைக்காது, வெளியில் வேலை கிடைக்காதுன்னு நான் போன வாரம் சொன்னேன் சார் இவனுக்கு. இப்போ ஐயாவே சொல்லிட்டாரா பாடுறா, இனி வெளியிலே வேலை கிடைக்காது, நமக்கு கூட இங்கே தாண்டா எங்கேயாவது வேலை கிடைக்கும்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எதை பெருமை நினைக்கிறோமோ அது சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூட இருப்பான்றது நான் கண்டுபிடிச்ச உண்மை சார். அது எனக்கு ரொம்ப குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். உண்மையில் சொல்கிறேன், உலகத்திலே ஆண்டவனை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, குழந்தைகளை அந்த வடிவத்தில் பார்க்குங்க. குழந்தைகள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள், பிரகாசிப்பார்கள். நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். நவம்பர் மாதம் குழந்தைகள் தினம் கொண்டாடுறது ஒரு நாள் இல்லையா? குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அங்கு தான் குதூகலமும் ஆனந்தமும் நிறையா இருக்கு. நிறைய இருக்குங்க. தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. 35 மார்க் வாங்குறானா, சூப்பர்ரா, என் செல்ல குட்டிடா, நீ ஒப்பனை விட 5 கூட தாண்டா வாங்கியிருக்கிற சொல்லி பாருங்களேன். அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவான். அவர் 30 வாங்கிட்டு இந்த அளவுக்கு என்னை விரட்டிங்கிறாரா, நாலுலேருந்து கவனிச்சுக்கிறேன்னுவான். நான் என்ன கேட்குறேங்க, மார்க் வாங்கிறத விட மதிப்பு வாங்குகிற பிள்ளைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அப்படி இருக்குது. ஏன்னா நான் ஆசிரியர்கள் இன்றைக்கி படுற பாடு உங்களுக்கு தெரியும். போன +2 எக்ஸாமும் 10th எக்ஸாம் நடக்கும்போது பள்ளிவாசலும் தேவாலயத்திலும் பெருமா கோயிலையும் சிவன் கோயிலையும் மொத்தமும் வாத்தியார் தான் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. எந்த பையனாலையும் எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண அந்த ஆர்டர் வந்துடக்கூடாது, எவனாலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி காப்பி அடிக்கக்கூடாது, நம்ம ஸ்குவாடு வரும்போது அவன் பிட்டு எடுக்கப்படாது. ஆனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் சேர்த்து பரம் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார்.